ஆண்டவரே, நான் தூக்கி எறிகிறேன், நான் தூக்கி எறிகிறேன், நான் தூக்கி எறிகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எறிய வேண்டும். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே எப்படியாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 12 போர் பூட்டி உழுத எலிசா, ஷாபாத்தின் குமாரனாகிய எலிசா என்று வேதம் சொல்லுகிறது. 12வது ஏரை அவனே பூட்டி உழுதான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அங்க எலியா வருகிறான், அவன் மேல் சால்வையை போடுகிறான். சால்வையை போட்ட உடனே அழைப்பு வருகிறது, அழைப்பு வருகிறது. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான். தனக்கு லாபமானத, தனக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தத, தனக்கு இஷ்டமானத, தனக்கு ஆதாயமானத தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான். அந்த மாடை துண்டு துண்டா வெட்டி அவன் அந்த ஏற அதை உடைச்சி அதை சமைச்சு எல்லாத்துக்கும் விருந்து பண்ணி எலியா பின் சென்றார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவன் தூக்கி எறிய காரியத்தை தூக்கி எறியும்போது கர்த்தர் அவனை இரட்டிப்பாய் பயன்படுத்தினார். எலியா 7 அற்புதம் செய்தார், எலிசா 14 அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி வேளையிலே நீங்க ஒப்பு கொடுங்க. தூக்கி வேண்டிய காரியம், தூக்கி எறிய வேண்டிய காரியம் உனக்கு இருக்குமானால் அதை தூக்கி எறி. அது எதுவா இருக்கலாம், அது விபச்சாரமா, அது வேசித்தனமா, அது பொறாமையா, அது மன்னியாமையா, ஐயோ டிவில செல்லுல சினிமா நாடகம், போதை வஸ்துக்கள், குடி, சிகரெட் இருக்கா, தூக்கி எறிய வேண்டும். நீ தூக்கி எறிய வேண்டும். தூக்கி வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. சங்கர நகதியம் தரா, தூக்கி எறிங்க. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவா, உங்களை ஆசீர்வதிப்பா. அதே இரட்டிப்பான வல்லமை, அதே இரட்டிப்பான வல்லமை. அந்த வல்லமை இல்லாட்டா நீங்க இந்த உலகத்துல வாழ முடியாது. அந்த வல்லமை இல்லாட்டா நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியாது. பிசாசை மேற்கொள்ள முடியாது. உன் காரியங்களை, உன் பிரச்சனைகளை பேஸ் பண்ண முடியாது. அந்த வல்லமை உனக்கு தேவை, அந்த வல்லமை தேவை, அந்த வல்லமை தேவை. ஒன்று சொல்லிடுங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா எலிசா கேப்பா, உம்மிடத்துள்ள அந்த ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும். எப்படி கேட்டா? உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும். எதுக்காக ரெட்டிப்பா கேட்டா? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எதுக்காக ரெட்டிப்பா கேட்டான்? எலியா ஒரு பெரிய தேவ மனிதன் தான், பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சு வந்தான். ஆனாலும் அவன் ஓட்டத்துல ஒரு எசேபேல் குறுக்க வந்துட்டா, பயமுறுத்திட்டா, சோர்ந்து போயிட்டான். அதனால எலிசா சொல்றான், நானும் உம்மை போல ஓடுவேன், நானும் வானத்தை திறப்பேன், நானும் மழையை பெய்ய பண்ணுவேன். என் ஓட்டத்துல கூட ஒரு எசேபேல் வந்துட்டா நான் சோர்ந்து போவோம்ல, நான் சோர்ந்து போவன. அதனால நானும் ஓடுவேன். என் ஓட்டத்துல ஒரு எசேபேல் வந்தா அவளை கொன்னு, அவளை முழுமையா கொன்னு, அவளை ஜெயித்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற எனக்கு ரெட்டிப்பான வல்லமை. அதுக்கு தான் ரெட்டிப்பான வல்லமை. நீ பிசாசை மேற்கொள்ள வேண்டுமானால், உன் பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டுமானால், நீ உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் ரெட்டிப்பான வல்லமை. I need your anointing as double portion. ரெட்டிப்பான வல்லமை. ஹல்லேலூயா. அந்த வல்லமையை கேளுங்க, அந்த வல்லமையை கேளுங்க, அந்த கிருபையை கேளுங்க. இன்னைக்கு வல்லமை குறைஞ்சு போச்சு. இன்றைக்கு வல்லமை பெற்றவர்கள் கொஞ்சம் கூட குறைஞ்சு போய் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சபையிலும் வல்லமை நிறைந்து குறைந்து கொண்டே இருக்கிறது. வல்லமை இல்லாட்டா நீங்க வாழ முடியாது, கிருபை இல்லாட்டா வாழவே முடியாது. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறோம். சகோதரர் ஒரு பாடல், ஒரு பல்லவியை பாடும்போது அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. தூக்கி எறிய என்ற காரியத்தை தூக்கி எறிஞ்சுங்க. இப்பொழுது ஒப்பு கொடுங்க. கற்றாதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அது கமவாயிடக்கூடாது, அது தொடரக்கூடாது. இப்பொழுது தூக்கி எறிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory. ஒன்று சொல்லட்டுமா? வேதத்துல பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை மோசே தூக்கி எறிஞ்சிட்டு வந்ததுனால 30 லட்சம் மக்களை அவனை விடுவிக்க ரட்சகனாக மாற்றினார். தூக்கி எறிஞ்சான். அவன் தூக்கி எறிஞ்சான். அரண்மனையில பான பாத்திர இருந்த நெகேமியா அது தூக்கி எறிஞ்சிட்டு வந்தனால 52 நாள்ல அந்த அலங்க சுவரை கட்டி எழுப்பினா. தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளை இல்லாமல் அதை தூக்கி எறிஞ்சிட்ட வந்த இயேசுதான் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உடையவராய், இயேசு என்னும் நாமம் உடையவராய் உயர்த்தப்பட்டார்.
ரிபானா ஷகரனா நீ தூக்கி எறிந்த காரியங்களிலே இந்த ராத்திரியிலே நீ தூக்கி எறி. ஹalleluya ஹalleluya. ரிபாபா அந்த வல்லமை கேளுங்க. அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள போகிறோம். வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா. கையை கட்டுங்க யாரும் கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. தாரும் தேவா வல்லமை தேவை தேவா. வல்லமை தாரும் தேவா தேவை தேவா. இப்போ தாரும் தேவா தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. மாசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறவர். ஆறுகளை ஊற்றுகிறவர். வல்லமை தேவை தேவா. வல்லமை தாரும் தேவா தேவை தேவா. இப்போ தாரும் தேவா தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. துதிகளில் வாசம் செய்கிறவர், அவர் துதிக்கும் பாத்திரர், அவர் துதிக்கப்பட்டவர். இன்று ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், புதிய சொல்லி வருவார் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ நம்முடைய கால் சரிக்கும் பொழுது அவருடைய கிருபை தாங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறது. ஓ அந்த கிருபை தூக்கி விடும் உன்னை, உன் பிரச்சனை என்று தூக்கி விடும் உன்னை. ஓ ரபலமா ரகரன கதர கபர. ஹல்லேலூயா. glory in தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னுடலும் என்னுள்ளமெல்லாம் என்னுடலும் ஜீசஸ் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன் நாடுகிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன்.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், ஜீசஸ். ஒரு கதவு நம்ம சாத்தும் போது, அடைக்கும் போது ஒரு சத்தம் வரும். அதுக்கு என்ன போடுவோம்? என்ன போடுவோம்? என்ன போடுவோம்? அதுபோல கிரிக்கெட்டை அடைக்கும் போது அது டைட்டாக இருக்கும். அது ஃப்ரீ ஆகிறதுக்கு என்ன போடுவோம்? என்ன போடுவோம்? அதுபோல் ஒரு வீட்டில் பூட்டு இருக்குது, மழை பெஞ்சி அது சிக்கி இருக்கு, அது டைட்டாக இருக்கு, அதுக்கு போட என்ன போடுவோம்? என்ன போடுவோம்? சைக்கிளில் சத்தம் கேட்கு, செயின் சத்தம் கேட்கு, அப்போ அதுக்கு என்ன போடுவோம்? என்ன போடுவோம்? அதுபோல் டூ வீலர் வச்சுருக்கீங்க, கட்டா புட்டான்னு செயின் ஸ்ப்ராக்கெட் சத்தம் கேட்கு, அதுக்கு என்ன போடுவோம்? ஆயில் அல்லது எண்ணெய் போடுவோம். துரு பிடிச்சிருக்கும், அந்த எண்ணெய் போட்டாதான் அந்த துருவெல்லாம் நீங்கும். அந்த எண்ணெய் போட்டாதான் துருவெல்லாம் நீங்கும், அப்பொழுது சுமுத்தா போவோம். அதுபோல தான் ஆவியான உங்களை பார்த்து சொல்லுகிறா, துரு உங்ககிட்ட ஒட்டிட்டு இருக்கு, அந்த துருவாகிய பாவம் உங்ககிட்ட ஒட்டி கொண்டு இருக்கிறது. அது போக்கணும்னா அப்படி அபிஷேகம் தேவை, அந்த வல்லமை தேவை, அந்த அபிஷேகம் தேவை, அந்த வல்லமை தேவை. அந்த அபிஷேகம் வரும்போது தான் துருவாகிய பாவம் உன்னை விட்டு விலகி போகும், உன்னை விட்டு விலகி போகும். ஓ, இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே, அபிஷேகம் பெறாதவர்கள், ஆண்டவரே அபிஷேகத்தை ஒரு நாள் பாசி இருந்து கேளுங்க, ஒரு நாள் உபவாசம் இருந்து கேளுங்க. ஆண்டவர், அந்த வல்லம் இல்லாட்டா அந்த வல்லமை தாருங்க ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை தாருங்கன்னு கேளுங்க. ஆவியான தெளிவா சொல்லுகிறா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தில் நாங்கள் இருந்தோம், உங்க பாஸ்டரும் நானும். ஒரு நல்ல ஞாபகம் இருக்கும், உங்க பாஸ்டருக்கு கன்னியாகுமரியில நல்ல ஒரு அபிஷேக கூட்டம் வச்சிருந்தாங்க. எல்லாருமே அபிஷேகம் பெற்றுட்டாங்க. ஆனா நானும் உங்க பாஸ்டர் தான் அபிஷேகம் பெறல. ஆனா லாஸ்ட் நாள் என்ன செய்வேன்னு தெரியல. அந்த லாஸ்ட் நாள்ல சிக்கன் பிரியாணி ஏதோ போட்டாங்க. போட்டிருக்கும் போது ஐயோ சிக்கன் சாப்பிடலன்னு சொல்லி நாங்க அதை அவாய்ட் பண்ணி, அதை வெறுத்து நாங்க 2 பேருமா ஒரு ரூம்ல போய் ஜெபம் பண்ணோம் அந்த அபிஷேகத்துக்காக. அன்றைக்கு நாங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். கரங்களை தட்டி மைப்படுத்துமா? யாவா இருக்கா பாஸ்டர்? யாவா இருக்கா பிளாரன்ஸ்? யாவா இருக்கு? அதுபோல நீங்க அதை சுயத்தை நீங்க உடைக்கணும். அந்த அபிஷேகம் இல்லாம நீ ஆவிக்குறிச்சல் வர முடியாது. நீ சத்தியத்தை சொல்றது ரொம்ப எல்லாரும் சும்மா சுவிசேஷத்தை சொல்ல போயிறாங்க. அபிஷேகம் இல்லாட்டா, வல்லம் இல்லாட்டா, கிருபை இல்லாட்டா ஆவிக்குறிச்ச வளரவே முடியாது. தயவு செய்து உங்க தனிச்சபத்தில் பண்ணுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு காரியம் 2 பேருக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கவனிச்சுக்கா. ஹல்லேலூயா. கை நேரா 2 ஊழியர் எந்திக்கலாம். எழுந்துங்க. அவங்க 2க்கு நேரா கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. அவருக்கு நேரா ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் 2 பேருக்கும் அவங்க நேர கரங்களை நீட்டி ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக, ஹல்லேலூயா, ஆவின் வரங்கள் 9 கொடுத்து கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தணும். இங்கு சபையில மாத்திரமல்ல, உலகத்துல, தேசத்துல, தமிழ்நாட்டுல, மாநிலத்துல, மாவட்டத்துல, தாலுகாவுல, உலகமெங்கு 2 பேர் எடுத்து வல்லமையாய் பத்தத்தை பயன்படுத்தணும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தை உடைக்கப்படணும். அவளை கொண்டு 1000 லட்சம் கோடி ஆத்மாக்களை அவள் ஆதாயப்படுத்த வேண்டும். குடும்பத்தை தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடைக்கலமாய், கேடகமாய், அரணாய், கோட்டையாய், அக்னிமலாய் என்று பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தீர்க்காயுசை அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட வேண்டும். கர்த்தர் ஊழியத்துக்கு தேவை எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வாக்கு பண்ணினவர் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும்
கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்த நீ பார்த்து அதை துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தருக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அணுகாதபடி ஆண்டவரே உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பகலுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை கொடுப்பீராக. இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. தொடர்ந்து நாம்